உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகளும் அதனுடைய பலாபலன்களும் எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். மகர ராசி அன்பர்கள் 7.5 சனி கிட்டத்தட்ட 7.5 வருஷமாக 7.25 வருஷத்துக்கு மேலே வந்துட்டீங்க. அப்போது இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் எவ்வளோ மன உளைச்சலையும் எவ்வளோ இழப்புகளையும் எவ்வளோ பிரச்சனைகளையும் வாழ்க்கையில் இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளையும் சந்திச்சிருக்கீங்கன்றது என்னை பொறுத்தவரையிலையும் அது ஃபேஸ் பண்ண உங்களுக்கு தான் அந்த வலி வேதனை தெரியும். இது சொன்னாலும் புரியாது, மற்றவங்க அது புரிஞ்சிக்கிற நிலையில் இல்லை. அது புரிஞ்சிட்டு இருந்தால் இடையில இவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க வேண்டியதே இல்லை. நிறைய நம்பிக்கை துரோகங்கள் நம்பி ஏமாந்தவங்க தான் மகர ராசி அன்பர்கள் அதிகம். ஏன்னா மகர ராசின்னா சரராசி. இந்த ராசியில் காலப்புருஷனுக்கு இந்த ராசி 10ஆம் வீடு. 10ஆம் வீடுன்றது ஒருத்தருடைய தொழில் வேலை சார்ந்த இடம், அப்போது உழைப்பை சார்ந்த இடம். அப்போ நீங்கள் கடின உழைப்பாளிகள் மட்டும் நீங்கள் அல்ல. காலப்புருஷனுக்கு முதல் வீடு மேஷம். அந்த மேஷத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஆனால் அந்த செவ்வாய்க்கே உச்ச வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகரம் தான். அப்போ போல்டாக இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க. உங்களுடைய பேச்சு ரொம்ப டாப் பொசிஷனில் பேசுவீங்க. எதுலேயுமே எந்த இடத்துக்கு போனாலும் முதன்மையாக நின்று பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க. நீங்கள் பேசினாலும் மற்றவங்க நின்று கேட்கக்கூடிய நிலை உருவாக்கிடுவீங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப போல்ட்னஸ், நேர்மை, ஹார்ட் ஒர்க், நல்லவங்களுக்கு நல்லவங்க, கெட்டவங்களுக்கு கெட்டவங்க. நேர்மையை இறங்கி செய்கிற இடத்துல நேர்மையை இறங்கி செய்வீங்க. ஆனால் ஒருத்தன் தப்பு செய்கிறான்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல இறங்கி எந்த லெவலுக்கு அவங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அது இல்லீகலாக புரிய வச்சுருவீங்க. அந்தளவுக்கு மகர ராசிக்குன்ட்டு ஒரு தனித்துவம் உண்டு. ஆனால் இந்த மகர ராசியில் என்னென்னா, உங்களை பொறுத்தவரையிலையும் ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். ஒருத்தருடைய பிரச்சனை சால்வ் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு நிகர் நீங்கள் தான். அந்தளவுக்கு மற்றவங்க விஷயத்தில் கடந்த காலகட்டங்களில் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்காகவே எல்லா ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் பண்ணீங்க. ஆனால் எல்லாம் செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி ஆளாயிட்டீங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகங்களே தான். நீங்கள் நமக்கு வேண்டியவங்க நினச்சி எல்லாத்தையும் செஞ்சீங்க. தன் குடும்பத்துக்காகவும் தன்னோட பிறந்தவங்களுக்காகவும் தன்னை சார்ந்தவங்களுக்காகவும் எவ்வளோ விஷயத்தை விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்க. ஆனால் அதுவே அவங்க வளர்ச்சி அடையும் பொழுது உங்களை ஒரு விதத்தில் கூட அவங்க பொருட்படுத்தலை. இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படும் பொழுது உங்களுக்கு கை கொடுத்து தூக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு அந்த மனசு இல்லை. ஆக இந்த நிலைகள் எல்லாத்தையும் கண்டு வந்த உங்களுடைய வாழ்க்கையில் இதையும் தாண்டி நம்பிக்கை துரோகங்களும், உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ், உங்கள் ரத்த சம்மந்தப்பட்டவங்க, உங்களை சார்ந்தவங்களே உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ், உங்கள் வளர்ச்சியை கண்டு அவர்கள் எப்படி நீங்கள் வளர்ந்துவீங்களோ, வளர்ச்சி அடைச்சிருவீங்களோன்னு வேதனைப்படக்கூடிய சில சூழலையும் சந்தித்தவங்க மகர ராசி அன்பர்கள். ஆக இந்த அனுபவங்கள் எல்லாம் சார்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் பெரிய லெவலில் வளர்ச்சிக்குரிய நேரங்களை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு கிரக அமைவுகளும் ஒரு புறம் இருக்குது. இந்த அனுபவமே உங்கள் வாழ்க்கைக்கு ஊன்றுகோலாக இருக்க போகுது. அந்த அளவுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் அனுபவ ரீதியில் கிடைச்சிருக்கு. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இந்த 2025ஆவது வருடத்தில் ஒரு புறம் 7.5 சனி நீங்க போகுது, மறுபுறத்தில் கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பலமடைய போகுது. இது எல்லாமே உங்களுக்கு உச்சகட்டமாகவும் அற்புத மேன்மைகளாகவும் இருக்க போகுது. அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய நேரம் தொடங்க போகுது. அதற்கு முதல் படியாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் வீட்டில் ராகு நிற்கிறது மிகச்சிறந்த ராஜயோகம் நம்ம சொல்லுவோம். அதுவும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ராஜயோக அமைப்பு அமைவது மிகச்சிறந்த அமைவு தான். ஆனால் அந்த மீனராசியில் இப்போ சுக்கிரன் உச்சமடைஞ்ச அந்த இடத்துல நிற்கிறார். அதுவும் ராகுவுடன் இணைந்து நிற்கக்கூடிய இந்த அமைவு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, உங்களது பஞ்சமாதிபதி 5ஆம் வீட்டிற்கு அதிபதி. 5ஆம் வீடுன்றது உங்களுடைய ஆசைகள் சார்ந்தது, அதிர்ஷ்டங்கள் சார்ந்தது, புத்திரபாகியம் சார்ந்தது. அதுலேயும் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா,
உங்களுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை சார்ந்த இடம் அதுதான். வயிறு சம்மந்தப்பட்ட இடமும் அதுதான். சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதற்கு ஒரு தீர்வு இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் 3ஆம் வீட்டிற்கு அதிபதி குருவும் உங்களது பஞ்சமாதிபதி சுக்கிரனும் பரிமாற்ற யோகத்தில் இருக்காங்க. அவர் வீட்டில் இவரும், இவர் வீட்டில் இவர். அப்படி இருந்தால் பலம் பெற்ற யோக அமைவுகள் உண்டாகும். குரு 5இல் இருக்கிறது மிகச்சிறந்த ராஜயோகம் தான். அப்போ இந்த கிரகங்கள் பாருங்கள், ஒவ்வொன்றும் இந்த இடத்துல கரெக்டாக கமிட்மெண்ட் ஆகிருக்கு. இப்போது ரொம்ப நாளாக நீங்கள் எடுத்த ரிஸ்க் எல்லாமே ட்ராப் ஆகி நிற்குதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். 99% முடிச்சு ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கு. உண்மை சொல்லணும்னா மகர ராசி என்பவர்களுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு, அதை முடிக்க முடியல. இன்னைக்கு நாளைக்கிட்டு அந்த வேலையை செய்ய முடியாமலேயே போயிட்டுருக்கு. அது இப்போ சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதுலேயும் தொழில் ரீதியில் பாதிக்கப்பட்டு நிறைய மன நிம்மதி இழந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க, கடன் சுமைகளுக்கு ஆளாயிட்டீங்க. இன்றைக்கி அந்த கடன் தீர்க்க முடியாமல் எப்படி சரி பண்ண போகிறோம், எப்படி சாதிக்க போகிறோம், எந்த இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோன்னு தெரியாத அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க. அப்பேற்பட்ட உங்களோட வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த கடனே தீரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும். இன்னொன்று, 7 சனி முடியும் பொழுது பெரிய லெவலில் நல்லதை கொடுத்துட்டு போயிடுவார். அது ஒன்று மனசில் வச்சுக்கிங்க. இது நீ முடிகிற நேரம். அப்போ இந்த வருடத்தில் உங்களுக்கு முதல் வெற்றி படியுது. முயற்சி எடுத்தால் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் மிகுதியான சகாயத்தை உண்டாக்கிடும். அது மட்டுமல்ல, திடீர் நட்புகளால் சில மாற்றங்கள் உருவாகும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல நேரத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ தொழில் ரீதியில் மாற்றங்கள் பிறக்க போகுது. உங்களோட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து ஒரு நல்ல மேன்மை அடைய போகிறீங்க. இதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் வராத பணம் வந்து சேரும். எதிர்பார்க்குற பணமும் உங்களுக்கு உதவக்கூடிய நிலைகள் உண்டாகிடும். இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. அடுத்தது, வேலையில் இருந்த மன உளைச்சல்கள் நீங்க போகுது. ஏன்னா 10ஆம் பாவாதிபதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவாதிபதி சுக்கிரன், அவர் 3இல் உச்சம் அடைஞ்சிட்டார். 100% 10ஆம் பாவாதிபதி 3இல் உச்சம் அடைஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் வேலையில் மாற்றம் பிறக்க போகுது. இருக்கிற இடத்துல இருந்து டாப் லெவலில் ரீச் ஆக போகிறீங்க. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போகிறாங்க. இன்றைக்கி அவங்களே ஓவர்டேக் பண்ணக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாக போகுது, உருவாக போகுது. அந்த வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இடைஞ்சல், குடைச்சல்கள் எல்லாம் விலகி துரோகங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. உங்கள் மேலே விழுந்த வீண் பழிகளை சரி செய்து, அதாவது உங்களுடைய நியாய தர்மத்தை நீங்கள் உண்மையாக மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த போகிறீங்க. இத்தனை வருடமாக நேர்மையாக வந்த உங்களுடைய அந்த நல்ல பேர் புகழ் நிலைக்க போகுது. அதுலேயும் அரசு துறையில், அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது. ரொம்ப நாளாக கவர்மெண்ட் உத்தியோகத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த நேரத்தில் அது கிடைக்க போகுது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, அஷ்டமாதிபதி உங்களுடைய லக்னத்திலையும் ப்ளஸ் தனஸ்தானத்திலையும் நிற்கிறார். 6ஆம் வீட்டிற்கு அதிபதியும் ப்ளஸ் உங்களுக்கு பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி புதனும் சூரியனும் இணையக்கூடிய அருமையான அமைவுகள் இந்த மாதத்தில் உருவாக்குது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா, பெற்ற பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நீங்க போகுது. ஏன்னா மகர ராசி அன்பர்களுக்கு பெற்ற பிள்ளைகளால் ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய அருமையான அமைவுகள் இருந்தும் அவர்களுக்குரிய முயற்சிகள் எடுத்து அதற்காக பண விஷயத்தில் நிறைய சிரமங்களையும் நஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய சூழலுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. அது மட்டும் அல்லாமல் அவர்கள் சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில தேவையில்லா கூடா நட்பால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகி அதனால் சில கெட்ட பழக்கங்களுக்கும் கெட்ட வழிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைகளும் கூட சிலருக்கு உண்டாகியிருக்கும். அதனால் இந்த காலகட்டங்களில் நடந்த சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலம். திருமண விஷயத்தில் உங்களையும் மீறி ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த நிலைகள் மொத்தத்தில் சொல்லணும்னா, நான் முதலையே சொன்னேன், எல்லா விதத்திலையும் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு அதற்குரிய தீர்வுகள் கிடைக்க போகுது. அது எல்லாத்தையும் அந்த லாக்கை உடைக்க போகிறீங்க, நல்ல ஒரு வளர்ச்சி அடைய போகிறீங்க, நல்ல மேன்மைகளை உண்டாக்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா, உங்களது வாழ்க்கையில் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது. ஆரோக்கியத்தில் ரொம்ப நாளாக மன அழுத்தங்களுக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு உடம்புல நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஜவ்வு, அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஹார்ட் சர்ஜரி பண்ணுற அளவுக்கெல்லாம் சிலருக்கு பாதிப்புகள் கொடுத்துருக்கும். அந்த அளவுக்கு பிரச்சனைகள் கடந்து வந்திருந்தாலும் இது எல்லாமே சுமூகமாக இயல்பு நிலைக்கு வரக்கூடிய
காலகட்டங்கள் வரக்கூடிய தருணங்களில் அமையப்போகுது. இதில் வெளிநாடு முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு டாப் லெவல் ஒர்க் அவுட் ஆகும். ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, 3ஆம் பாகம் ராகு சுக்கிரன் சேர்ந்ததுனாலே வெளிநாடு முயற்சிகள், தொலைத்தொடர்புக்கு உண்டான விஷயங்கள், இங்கிருந்தே நீங்கள் வெளிநாடு வரைக்கும் பிஸ்னஸ் செய்தீங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையும். கடந்த காலகட்டங்களில் ஆன்லைனில் நிறைய பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் ஆகியிருந்திருப்பீங்க. நீங்கள் மட்டும் லாக் ஆனது இல்லாமல் உங்களை சார்ந்தவங்களும் நல்லது அடையட்டுமே நினச்சி சொல்லி இப்போ அதனால் பெரிய லெவலில் மன உளைச்சலுக்கு ஆளானவங்களுக்கு வரக்கூடிய தருணத்தில் இதனால் ஒரு பெரிய டர்னிங் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாக போகுது. சிலருக்கு வேலை இவ்வளோதான், வேறு இடத்துல வேலையை பாருங்கன்னு சொல்கிற அளவுக்குலாம் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அதற்குரிய வாய்ப்புகள் இந்த பிப்ரவரி மாதத்தில், அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா 12ஆம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க. நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க போகுது. முயற்சி எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த 12ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி 1 to 12ஆம் தேதி வரைக்குமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அஷ்டமாதிபதி உங்கள் ராசியில் இருப்பார். திடீர் முடிவுகள் எடுத்துடக்கூடாது, திடீர் முயற்சிகள் எடுத்துடக்கூடாது. இருக்கிறத ஸ்ட்ராங் பண்ண பாருங்கள். உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, உங்கள் சக ஊழியர்கள், இவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக குடும்பத்தில் மனைவி கணவன் ப்ளஸ் மனைவி, ஆண் ராசியாக இருந்தாலும் சரி, பெண் ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு லிமிட்டாக ஒரு சில விஷயங்களை அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிங்க. கோவப்பட்டோ அவசரப்பட்டோ வார்த்தையை விட்டிங்கன்னா அது பெரிய லெவலில் பிரச்சனைகளை போய் முடிஞ்சிடும். அது ரொம்ப நாள் ஆகிடும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். 12ஆம் தேதி வரைக்கும் பிள்ளைகள் விஷயத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வண்டி வாகனங்கள், போக்குவரத்து சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, நானாச்சேன்னு சொல்கிறதோ, இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. டாக்குமெண்ட் பிரச்சனைகள் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தால் சரி செய்ய பாருங்கள். குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு பூமி வாங்குறது பெஸ்ட், வீடு வாங்குறது பெஸ்ட். அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் இப்போ வாங்க வேண்டாம். அதற்கு உரிய காலங்கள் இன்னொரு 3 மாதம் போனதுக்கு அப்புறம் அதை சார்ந்த விஷயங்களை பற்றி நீங்கள் பண்ணலாம். அது வரைக்கும் எதையும் அவசரப்பட்டு செய்திட வேண்டாம். மேற்கொண்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு திருமண முயற்சிகள் கைக்கூடி வரக்கூடிய நேரம். 5இல் இருக்கக்கூடிய குருவால் மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கி கொடுத்துருவார். குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகக்கூடிய நிலைமைகள் இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா, அந்த திருமண, ஏன்னா சிலர் காரணமே இல்லாமல் கணவன் மனைவி இன்னைக்கு வரைக்கும் பிரிஞ்சு டைவர்ஸ் வரைக்கும் ஆகக்கூடிய நிலைமைகள் உண்டாகிருக்கும். இது என்னன்னே தெரியல, சரியான காரணமே இருக்காது, ஆனால் ஏதோ ஒன்று என்னன்னே தெரியல, சேர்ந்து வாழ்கிறதுக்கு உண்டான வழிகள் கிடைக்கலையே நினச்சிங்கன்னா இந்த தருணத்தில் அது கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. கண்டிப்பாக சேர்ந்து வாழுவீங்க. ஏற்கனவே டைவர்ஸாக ஆயிடுச்சிங்க, மறுமணத்திற்கு உண்டான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கேன்னு நினச்சா 5இல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பலமான ரீதியில் உங்களுடைய லாபஸ்தானத்தை 180 டிகிரியில் பார்க்குறாரு. அப்போ இப்போ முயற்சி எடுத்திங்கன்னா மறுமணத்திற்குரிய மேன்மைகள் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலகட்டங்கள். முயற்சி எடுங்க. நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிற ஜனன ஜாதகம் ரொம்ப அவசியம். அதில் லக்ன பாவம் ரொம்ப முக்கியம். லக்னத்திற்குரிய திசாபுத்திகள் இருக்கணும். சர்வாச வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்தே இந்த பலாபலன்கள் மாறுபடும். இது டாப் லெவலில் இருந்துட்டால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய இலக்கு அடைவீங்க. இது டவுன் ஆச்சுன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் டவுன் ஆகிடும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு முயற்சிகள் எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல் அடைங்க. நல்ல மேன்மைகளை அடைவீங்க. ஆக மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.